வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புங்களில் எடுத்துக்காட்டு 1.15 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 1.14 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்களும் போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.15 f is n tends to n என்ற சார்பானது f of x equal to 3x plus 2 x belongs to n என வரையறுக்கப்பட்டால் ஃபஸ்ட் கொஸ்டின். இதில் 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 1 2 3 இன் நிழல் உருக்களை காண்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த 1 2 3 இன் நிழல் உருக்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸோட வேல்யூ 1 2 3ன்னு கொடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நிழல் உரு. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த 1 கொடுப்போம். 1 கொடுத்தோம்னா எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 3 × 1 + 2 ஈக்குவல் டு 3 + 2 ஈக்குவல் டு 5. ஓகே, அதே மாதிரி x ஈக்குவல் டு 2ன்னு கொடுங்க. x ஈக்குவல் டு 2 f ஆஃப் 2 ஈக்குவல் டு 3 × 2 + 2 ஈக்குவல் டு 6 + 2 ஈக்குவல் டு 8. 6 2 கூட்டினா 8. அடுத்து x ஈக்குவல் டு 3 f of 3 equal to 3 × 3 + 2. 3 3 பெருக்கணும்னா 9. 9 + 2 equal to 11. ஓகேவா? இப்போ இதோட நிழல் உரு தான் கேட்டிருக்காங்க. அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 1 2 3 நிழல் உருகுன்னா 5 8 11. அதை எடுத்து எழுதிடுவோம். 1 2 3 நிழல் உருக்கள் 5 8 11. 5 8 11 ஆகும். ஓகே, அவ்வளோதான் இந்த கணக்கு. ரெண்டாவது கணக்கு பார்ப்போம். 29 மற்றும் 53 முன்னுருக்களை காண்க. 29ஓடையும் 53ஓட முன்னுருக்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த 29 f of x equal to 29ன்னு நம்ம வச்சுக்கிட்டு நம்ம போட போகிறோம். f of x equal to என்ன கொடுத்துருக்காங்க? 3x plus 2. நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? f of x equal to 29. ஓகேவா? நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இதை வச்சுக்கிட்டு f of x equal to 29ன்னு வச்சுருக்கோம். இந்த f of x கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே, அதை எடுத்து எழுதிக்குவோம். இந்த f of x 3x plus 2 ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்குவோம். f of x என்ன கொடுத்துருக்காங்க? 3x plus 2 plus equal to 29. ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 3x equal to இந்த 2 ஈக்குவல் டு இங்கிட்டு வரும்போது -2 ஆயிரும். 29 - 2 3x equal to இது 2 கழிச்சோம்னா 27. x equal to 27 இந்த 3 இங்கிட்ட வரும்போது டிவைடில் வந்துடும். இப்போ 3ஆல் அடித்தோம்னா 9 3 27. அப்போ x equal to 9. அடுத்து பாருங்கள், இதே மாதிரி 53க்கு கண்டுபிடிக்கணும். f of x equal to 53. f of x equal to 53. f of x என்ன? 3x plus 2 equal to 53. இந்த 2 ஈக்குவல் டு இங்கிட்ட வரும்போது -2. 3x equal to 53 - 2 equal to 3x 53ல் 2 போச்சுன்னா 51. இந்த x equal to இந்த 3 கிட்ட வரும்போது டிவைடில் வரும். 51/3. 3ஆல் அடித்தோம்னா 5. 1 3 3 மீதி 2 இருக்கும். 21. அப்போ 7 3 21. ஓகேவா? இப்போ x equal to 17. அடுத்து மூணாவது கணக்கு பாருங்கள். இது எடுத்து எழுதிடணும். 29 மற்றும் 53 முன்னுருக்கள் அப்படின்னு போட்டுட்டு
9 17 அதை எடுத்து எழுதிடணும். 9 17 29 மற்றும் 53இன் முன்னொருக்கள் 9 மற்றும் 17 ஆகும். ஓகே. அடுத்து 3 சார்பின் வகையை காண்க. சார்பின் வகையை காண்க. எண்ணுங்கிறது நேச்சுரல் நம்பரு கொடுத்துட்டாங்க. n → nன்னு. நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஆரம்பிக்கும். அந்த நம்பர்னு வந்து எக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு எஃப் வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பா என்னன்னு சொல்லணும். எண்ணுங்கிறது நேச்சுரல் நம்பருங்கிறனால எஃப்ங்கிறது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. எஃப்ங்கிறது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஏன்னா நம்ம வந்து ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா அந்த வேல்யூக்கு வந்து ஆன்சர் கிடைக்கிது. அதே மேப்பிங் ஆகுது. அதனால் இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. ஓகே. அடுத்து பாருங்கள், இது ஒன்றுக்கு ஒன்றான சார்புங்கிறனால இதோட எஃபோட வேல்யூ எப்படி இருக்குன்னா, நம்ம கண்டுபிடிச்சோம்ல f(x) = 3x + 2ன்னு இருந்ததில் அதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக 1 2ன்னு கொடுத்தோம்ல. அப்படி கொடுத்தோம்னா இங்கே என்ன வேல்யூ கிடைக்கும்னா 5 8 11 14 17 எக்ஸட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம எக்ஸுக்கு பதிலாக இது வேல்யூ கொடுக்க போகிறோம். இதான் அது வந்து வீச்சகம். எஃப் வந்து மேல் சார்பு இல்லை. இது வந்து மேல் சார்பு இல்லை. இது எப்படி எழுதணும்னா, எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸ் என்ன நமக்கு 1 2 3 4 5 6 இப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அதில் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ கொடுத்தோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.